3 டேம் பார்த்துருக்கோம். அந்த 3 டேமில் வந்து ஏடிஎம்கே ஒன்று கட்டியிருக்காங்க, டிஎம்கே ஒன்று கட்டியிருக்காங்க, காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ 4வது டேம் நம்ம பார்க்க போகிறோம். 4வது டேம் வந்து அமராவதி டேம். இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் அப்புறம் வந்து இரிகேஷனுக்கான ஒரு டேம். இது வந்து அமராவதி ரிவரை பேஸ் பண்ணி கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது உடுமலைப்பேட்டை திருப்பூரில் இருக்குது. ஸோ இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1000 மீட்டர்ஸ் ப்ளஸ் வந்து 50 மீட்டர்ஸ் ஹைட் இருக்குது. ஸோ இது யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த டேமை இனிஷியேட் பண்ணது அப்படின்னா அஃபிஷியல் ரெக்கார்டில் வந்து ஐஎன்சி, அதாவது இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். பட் வந்து இது இனிஷியேட் பண்ணி எல்லாமே அதாவது வந்து இன் ஆஃபீஸ் கம்ப்ளீஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. ஸோ அவர் தான் வந்து இது இனிஷியேட் பண்ணி கம்ப்ளீஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1952 டு 1954. ஸோ அதுக்கப்புறமா காமராஜர் பேக் டு த ரூல் வராங்க. ஸோ அதாவது ஒரே பார்ட்டி தான், பட் வந்து இது இனிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணது வந்து ராஜகோபால்ஜி, அதாவது ராஜாஜி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் காமராஜர் வந்து இனாகரேஷன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து இந்த டேமை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி. பட் இதை வந்து இனிஷியேட் பண்ணது எல்லாமே ராஜாஜி. ஸோ நெக்ஸ்ட் டேம் யார் கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.